ஸோ இன்றைக்கி சண்டேவா அதான் மீன் வாங்க கிளம்பியாச்சு. சொல்லு, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை போய் மீன் வாங்கிட்டு வர போகிறோம். சொல்லு. சொல்லு, மீன் வாங்கிட்டு வர போகிறோம் சொல்லு. ஓகே, படுத்து விடுறாங்க. பாய். பாய். வா, பைக்கில் போகலாம். இது வா வா, பைக் எடுத்து இங்கே நான் பைக் எடுத்து வரேன். இங்கே மீன் வாங்க போறியா? அது ஏறி உட்காந்துச்சு. எடு என்ன மீன் நல்லா இருக்கா? மீன் நல்லா இருக்கா? மண்டல மாமா. சரி சரி சரி, புரியுது. மீன் வாங்கியாச்சா? மீன் வாங்கியாச்சு, சூப்பர் மீன் வாங்கியாச்சு. உயிர் மீன் சொல்லு. வா இரு, கால் ஓகே ஓகே, சூப்பர். மீன் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வவால் மீன் வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து இறால் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் 2 நாள் இருந்ததுனால ஏதாவது சாப்பிடும் போல் இருந்துச்சு. நாங்கள் சரியாக சாப்பிடல, உடம்பு ஒன்றும் சரியில்லைன்ட்டு சாப்பிடல. அதோட இன்றைக்கி தான் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, புளிப்பாக குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வவால் மீன் எங்களுக்கு பிடிக்கும், நாங்கள் எப்பவுமே வவால் மீன் எடுப்போம். இது வந்து இறால் வந்துட்டு 1 கிலோ எடுத்திருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதேமாதிரி உயிர் மீன், வவால் மீன் வந்து உயிர் மீன். வவால் மீன் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 200 ரூபா. நல்லா உயிர் மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது மீன். ஆனால் இறால் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். இது வந்துட்டு கிலோவே 400 ரூபா, 420 ரூபா இது. சரி, டேஸ்ட்டுக்காக சண்டே ஒரு நாள் தானே அதனால் சொல்லிட்டு எடுத்து சமைச்சி சாப்பிட போகிறோம். பசங்களுக்கு லீவு. ஸோ ஒருத்தனுக்கு மீன் பிடிக்காது, ஒருத்தன் இறால்னா சாப்பிடுவான். சரி, எனக்கு இறால் தொக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்துருந்தாங்க. சரி, அம்மா வந்து இறால் தொக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சொல்லிட்டு அம்மாவை கொடுத்து தான் சமைக்க சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையும் அலசிட்டு சமைக்க போகிறோம். இந்த குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் அலசிட்டு குழம்பு வச்சுக்க வேண்டியதான். நான் என்ன காலையில் நேரத்தில் எழுந்துட்டோம், டிஃபனுமே நேரத்துலேயே சாப்பிட்டாச்சு. அடுத்து லஞ்சும் வந்து நேரத்துலேயே பசி வந்துடும். அதனால் சொல்லிட்டு காலையிலேருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் லீவா, குழம்புக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் அதை அலசி குழம்பு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். குழம்பு வந்து அம்மா தான் வைக்க போகிறாங்க. நான் ஒரு வேலையுமே செய்யலை, ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு என்னை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். சும்மா கழுவி மட்டும் வைக்கிறேன், அம்மா தான் சமைக்க போகிறாங்க.
இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு உடம்பு ஹீட்டாக இருக்கனால தான் அந்த வலியே வந்தது. ஸோ அதனால் அத்தை வந்து ஊர்லேருந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா இளநீர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இளநீர் கட் பண்ணி சாப்பிட போகிறோம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அம்மா கட் பண்ணி தரேன்னாங்க, அதையும் சாப்பிட போகிறேன். வாங்க இளநீர் குடிக்கலாம். ஓ, வெயில் காலத்தில் வந்து சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அரக்கா, வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா லைட்டாக தோக்குது, செம்ம டேஸ்ட். வாங்க ஒரு வா. நல்லா இருக்கும். வா, தண்ணி தண்ணி. வா, கை கால் நசுக்கிடுங்க. வா, தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி வேணா. யோகா இங்கே வாங்க. தண்ணி குடி. இளநீர் சூப்பராக இருக்கும். கோகனட் வாட்டர். அங்கே பாரு தம்பி அண்ணன் குடிக்கிறாங்க. உனக்கு வேணுமா சத்து? அவன் குடிக்க மாட்டான், அவன் இப்போ தான் பால் குடித்தான். ஸோ அதனால குடிக்க மாட்டான். அது இலசா இருக்கான், சாப்பிடு. தேங்காய் இங்கே மேலே பிச்சு சாப்பிடு. இங்கே சாப்பிடு, கடிச்சு சாப்பிடு. கேக் மாதிரி இருக்கும், கடிச்சு தின்னு. நல்லா இருக்கு. ஊரில் வந்து நிறையா மரம் இருந்தும் இப்போலாம் வந்து இளநீர் சாப்பிட்றதுக்கு டைம் வந்து சில டைம் சமையல் வீடியோ இருந்ததுன்னா சமையல் வீடியோ எடுப்போம். யூடியூப்பில் வீடியோ போடுறது சமையல் வீடியோ எடுப்போம். இல்லைனா வீட்டில் இப்படி தான் ரெஸ்ட். வெயில் அதிகமாக நல்லா அதிகமாக போடுறதில்ல, சரினால வீட்டில் இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேள்வி எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லு. சரி வா போகலாம். வா சித்தார்த்து, வா போகலாம். வா, இதுக்கப்புறம் சமைச்சு சித்தார்த்து வா. சித்தார்த்து அவன் செயின் அவுத்து வச்சிருக்கான் சைக்கிள். வா சித்தார்த்து. கோவமா இருக்கார், அவர் செயின் சைக்கிள் செயின் வந்துச்சு. ஓலை கழிச்சு வா, அப்புறமேல அப்பா போட்டு தரேன். வா இங்கே பாரு, ஓலையை பாரு. வா, செயின் கழிச்சு அப்புறமேல அப்பா போட்டு தரேன். தம்பிக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. அவனுக்கு புக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நோட்டு மட்டும் கொடுத்தாங்க, அப்போ தம்பிக்கு வந்து புக்கு கொடுத்தாங்க. ஸோ அவனுக்கு இப்படி தான் சிபிஎஸ்சி. தம்பி வந்து அரியலூர் ராமகிருஷ்ணா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான். அவனுக்கு வந்து புக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஃபுல்லாக வந்து செட்டாக கொடுத்துருவாங்க, 2 டேர்முக்கு கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட் டேர்ம் புக்கு, செகண்ட் டேர்ம் புக்குன்னு எல்லாமே இருக்கும். நாங்கள் எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டு எல்லாத்தையும் வச்சுருவோம். இது வந்து 10 புக்கு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு 10 புக்கு. இதில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் 2 புக்குமே இருக்குது, ஹிந்தி எல்லாமே இருக்குது தம்பிக்கு. அப்புறம் அதுமாரி நோட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. அந்த நோட்டு எல்லாமே வந்து நம்ம விராப் பண்ணி கொடுத்துடணும், பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடணும் ஸ்கூலில்.
இல்லைன்னா திட்டுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்கூலு, தம்பி ஸ்கூலு. அதான் அவங்க மேம் வந்து சீக்கிரமே எல்லாம் போட்டு நோட்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ நோட்டு அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நோட்டு, ப்ளஸ் நம்ம வேறு அடிஷ்னலாக ஒரு 5-6 நோட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இன்றைக்கி அட்டை போட போகிறோம். புதுசாக ஒரு விராப் வந்திருக்கு இந்த வருஷம். எப்படி இருக்குன்னு தெரியல, போட்டு பார்க்கலாம். ஒட்டுற மாடலாம் அது. ஸோ அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுதான் தம்பி ஃபுல்லாக போடுறது வேலை. ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் லீவு. நாளை திங்கக்கிழமைலேருந்து அவன் வந்து பெயிண்டிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும் புக்கை. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க அப்பா தான் போட போகிறாங்க. வாங்க தம்பி காட்ட போட ஆரம்பிச்சு. எப்போவுமே வந்து ஒயிட் கலர் அட்டை தான் வாங்கிட்டு வருவேன். ஆமாம், இந்த வாட்டி வந்து புதுசாக வந்துருக்குன்னு ஒட்டுறது. நாங்கள் படிக்கும்போது வந்து பேப்பரில் வாங்குவோம். வெயிட் இது ஃபிலிம் மாரி வந்து அப்படியே பிரித்து ஒட்டுறது தான் அது. முதல்ல புக்கு அளவு எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் வந்து பிரித்து ஒட்டணும். ஆன் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது இந்த ஷீட்டு, புதுசாக வந்திருக்கு மாடலு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம அந்த ஸ்டாப்லர் அடித்து அதெல்லாம் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. புக்கு சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு அழகாக இதை ஒட்டிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒட்டின ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குது புக்கு. நம்ம காலத்தில் நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு புது புது மாடலில் பெயிண்டிங் பண்ண வந்துடுச்சு புக்கு. பாருங்கள் போட்டாச்சு. ஆனால் ஏற்றது மாதிரி கரெக்டாக வந்து இந்த பேப்பர் வந்து கீழ்ச்சிக்கணும். கீழ்ச்சிக்கிட்டு சுற்றி ஒட்டினா போதும், அவ்வளோதான். உண்மையாக ஒட்டியாச்சு. இது வந்து அட்டை போட்டது மாதிரியே இல்லை பாருங்க. மேலே வந்து போட்டாச்சு. இது ஸ்டிக்கர் பிரிண்ட், ஸ்டிக்கரு அட்டைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபிலிம்மு. இது வந்து கட்டிட்டு அவ்வளோதான். எல்லாமே போட்டாச்சு. ஈரம் பட்டால் கூட ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு. இது போட்டாச்சு. இது வந்து போடாது. குழம்பு வந்து அம்மா மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்குது பாருங்க பார்க்கவே. அடுத்து வந்து மீன் வறுவல். இது வந்து புளிச்சிக்கீரை எங்கள் மாமியார் கடைஞ்சி வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். நேற்று கடைஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளிச்சிக்கீரை, அதனால் அது சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எறா தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தடபுடலான ஒரு சண்டே சாப்பாடு வச்சாச்சு. ஓ, சாப்பாடு ரெடியாக இருக்குது. நீ சாப்பிட வேண்டியதுதான். சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாசனை எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு சீ ஃபுட்டு, அதை ஃபுல்லாகவே கடல் சார்ந்த ஃபுட்டு தான். ஸோ அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மீன் வறுவலேருந்து எறா தொக்குலேருந்து மீன் குழம்புலேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. அதெல்லாம் சாப்பிட வேண்டியதான். 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளாக சாப்பிடவும் முடியல. ஸோ அதான் இன்றைக்கி நான் நல்லா பசங்களோட சாப்பாடு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீன் வறுவல். நல்லா வந்து வீட்டிலே அரைச்சி மசாலா போட்டு மீன் வறுவல். சூப்பரான மீன் வறுவல். அடுத்தது நல்லா வவ்வால் மீன் குழம்பு. வவ்வால் மீன் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ மாங்காய் போடலை, எனக்கு கொஞ்சம் உடம்பு ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாங்காய் அம்மா சேர்த்துக்கல. அதனால் மாங்காய் போடாமல் வச்சுருக்கோம். சித்து கையெடு. எட்டோ சித்து.
மீன் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. மீனோட தலை, பட்டை மிளகா வந்து வறுத்தது. இது வந்து இறால் மீன் குழம்பு வறுவல். இது இறால் மீன் தொக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் அவனு சாப்பிட போகிறான். இப்படி சொல்லு. இப்படி சொல்லு. சோறு இருக்கு பாரு. அங்கே உட்கார யோகா. இங்கே வாங்க தெரியாது. யோகா இங்கே எட்ட தான் தெரியும். உட்காரா தெரியும். இதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பராக சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஓகே சாப்பிடு. அங்கே வாங்க. அங்கே வா பூவா. சித்தார்த்து இங்கே வா. சித்துப்பா இங்கே வாடி. அங்கே போடா. சாப்பாடு ரெடி தான். இங்கே வா. அங்கே போப்பா. அம்மாட்ட போ. அங்கே போ. சரி அம்மாட்ட போ. அங்கே போய் உட்காரு. அப்பா தெரியும்லாம். போய் சாப்பிட்டுக்கலாம். ஓகே யோகா சித்துங்க வா. இங்கே வந்து யோகா அம்மாட்ட வா. பக்கத்தில் வா. சாப்பிடல நீ சித்தார்த்து. நீ சாப்பிடு சித்தார்த்து. நான் வாங்க போகிறேன்ட்டு. ஏன்டா நீ அவன் எடுக்கிற? அதான் வவால் மீனில் வந்து அதிகமாக முள்ளு இருக்குது. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் வந்து செம்ம ஜாலியாக சூப்பராக போச்சு. அருமையாக சமைச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த வீடியோ ஏதாவது என்ன பொறுமையாக சாப்பிடு. ஏன் சூப்பராக இருக்குது சாப்பாடு. நல்லா சாப்பிட்ணும். ரொம்ப நாள் ஆச்சு நல்லா சாப்பிட்டு. இறாத்தொக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ணும். சரிங்க, இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இப்படி தான் எங்களுக்கு வந்து எல்லா சண்டேயும் போகும். ஸோ நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக போயிருக்கு. அவ்வளோதான். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே பாய். பாய் டாடா.